திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் விடியா முதல்வரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் குப்பை கொட்டும் இடத்தில் அன்னதானம் வழங்கப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே முகசுளிப்பை ஏற்படுத்தியது. மேலும் கூட்டத்தில் கலந்து கொள்ள பொதுமக்கள் தலா ஒருவருக்கு 200 ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் நலத்திட்ட உதவிகள் வழங்காமல் திமுகவினர் கிளம்பிச் சென்றதால் கூட்டத்திற்கு வந்திருந்த பொதுமக்கள் அதிருப்திக்குள்ளாகினர். எவ்வளோ சொன்னாங்க? நிறையா வருமோ 300 அப்புறம் இல்லை சாமி சாப்பிடு வாங்கிட்டு வாங்க. திராவிட மாடல் ஆட்சியில் பெண்கள் ஆண்களுக்கு நிகராக இருக்கையில் அமர வைக்கப்படுவதாக திமுக கூட்டத்தில் நடிகர் சத்யராஜ் பேசிய நிலையில் அதே நிகழ்ச்சியில் பெண்கள் சிலர் கீழே அமர வைக்கப்பட்டது விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது. சென்னை கொரட்டூர் அக்ரஹாரம் பகுதியில் விடியா திமுக சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் வயதான பெண்கள் சிலர் தரையில் அமர வைக்கப்பட்டனர். இதனை கண்டுகொள்ளாத நடிகர் சத்யராஜ் பேப்பரில் இருந்ததை அப்படியே படித்துவிட்டு சென்றதாக கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் அதிருப்தி தெரிவித்தனர். திராவிட மாடல் ஆட்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் முதலமைச்சர் நடத்துறதுன்னா இன்னைக்கு சரிசமமா பெண்கள் உட்கார்ந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எங்க ஊர்க்கா சொல்லு. சரிசமமா பெண்கள் உட்கார்ந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சென்னை அடுத்த ஆவடியில் 60 அடி சாலையில் விடியா திமுகவினர் பொதுக்கூட்டம் நடத்தியதால் அந்த சாலையில் செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் நாசர் தலைமையில் கூட்டம் நடைபெற்ற நிலையில் அந்த வழியாக செல்லும் வாகனங்களை தடுப்புகள் அமைத்து வழிமறித்த போலீசார் மாற்றுப்பாதையில் செல்ல வற்புறுத்தினர். மேலும் அந்த பாதையில் மருத்துவமனைகள் உள்ளதால் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகினர். பொதுக்கூட்டம் நடத்துவதாக கூறி விடியா திமுகவினர் பொதுமக்களை சிரமத்திற்குள்ளாக்குவதாக மக்கள் அதிருப்தி தெரிவித்தனர். கடலூர் அருகே சரக்கு வாகனம் கவிழ்ந்ததில் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். திட்டக்குடி அருகே கழுதூரில் திமுக அமைச்சர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட்டத்தை காட்டுவதற்காக விடியா திமுகவினர் மினி பேருந்தில் பெண்களை அழைத்துச் சென்றுள்ளனர். நிகழ்ச்சி முடிந்ததும் சரக்கு வாகனத்தில் பெண்கள் அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் வேப்பூர் அருகே சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சரக்கு வாகனம் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்ததில் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். விடியா திமுகவினரின் பொறுப்பற்ற செயலால் விபத்து நிகழ்ந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அரசு தலைமை மருத்துவமனை சாலையோரத்தில் காலாவதியான மற்றும் காலாவதி ஆகாத மாத்திரைகள் கொட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரியகுளம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தினந்தோறும் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் மருத்துவமனை அருகே உள்ள சாலையோரத்தில் காலாவதியான மற்றும் காலாவதி ஆகாத மாத்திரைகள் கொட்டப்பட்டிருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடியா ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளில் இதுபோன்ற அவலங்கள் தொடர்ந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் அருகே நகை மற்றும் பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். பனையடி ஏந்தல் கிராமத்தை சேர்ந்த முருகேசன், அவரது மகள் விஜயசாந்தி மற்றும் மருமகன் வீரப்ப மௌலி ஆகியோர் தனியார் நிதி நிறுவனத்தில் பங்குதாரர்களாக உள்ளதாக கூறி அப்பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோரிடம் நகை மற்றும் பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். இதையடுத்து மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். எங்களுக்குள்ள நகையவும் எங்களுக்குள்ள பணத்தையும் நீங்க மீட் தரணும். எல்என்டிக்காரங்க ஊருக்குள்ள வரக்கூடாது. அவங்க வந்து எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. எங்களுக்கு எங்களுடைய ஆதார் கார்டை வச்சு லோன் எதுவும் வாங்க முடியல. எங்க பிள்ளைங்க படிப்பு வீணாகும். சேலம் மாவட்டத்தில் பழுதடைந்த பொது கழிப்பிடத்தை சீரமைத்து தரக்கோரி பொதுமக்கள் விடியா திமுக அரசை வலியுறுத்தியுள்ளனர். சங்ககிரி அருகே உள்ள ஐவேலி ஊராட்சி 5வது வார்டு அக்கம்மாப்பேட்டை ஆதிதிராவிடர் தெரு பகுதியில் அமைந்துள்ள பொது கழிப்பிடம் முறையான பராமரிப்பில்லாததால் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு விடியா அரசு கழிப்பறையை சீரமைக்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விடியா திமுக அரசு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி சிவகங்கையில் இடைநிலை ஆசிரியர்கள் 16வது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேளைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியை பொம்மை முதல்வர் நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருகிறார். இதை கண்டித்து தமிழகம் முழுவதும் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சம வேளைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என விடியா திமுக அரசு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி சிவகங்கை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு இடைநிலை ஆசிரியர்கள் 16வது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் எதுவரைக்கும் போராட்டம்
எதுவரைக்கும் போராட்டம் இளந்தவை பெறும் வரை. திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டியில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு ஆட்களை திரட்டுவதற்காக வெளி மாவட்டங்களில் இருந்து அரசு பேருந்துகள் கொண்டு வரப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 25க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகளில் பணம் கொடுத்து பெண்களை அழைத்து வந்து விடியா அரசின் உடன்பிறப்புகள் கூட்டம் சேர்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருச்சி மாவட்டத்தில் பைக் மீது ஆம்னிவன் மோதி விபத்திற்குள்ளானதில் ஒருவர் பலியானார். முசிறிவட்டம் வடக்கு ஐத்தாம்பட்டியைச் சேர்ந்தவர் சிலம்பரசன். இவரது தனது நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது முசிறி துறையூர் சாலையில் 4வது மைல் அருகே இருசக்கர வாகனம் மீது ஆம்னிவன் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த சிலம்பரசன் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இவரது நண்பர் லேசான காயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் 100 வயதை தாண்டிய மூதாட்டி விடியா திமுக ஆட்சியில் தனக்கு முதியோர் உதவித்தொகை வரவில்லை என மனு கொடுத்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வண்ணார்பேட்டையைச் சேர்ந்த மூதாட்டி ஔவையார் 100 வயதை கடந்தவர். இவருக்கு பல மாதங்களாக முதியோர் உதவித்தொகை வராத நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து தனக்கு உடனடியாக உதவித்தொகை வழங்க வேண்டும் என மனு அளித்தார். தள்ளாத வயதில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து மனு கொடுத்ததை கண்ட பொதுமக்கள் விடியா திமுக ஆட்சியில் முதியவர் உதவித்தொகை வழங்காமல் அலைக்கழிக்க வைப்பது வாடிக்கையாகிவிட்டது என குற்றம் சாட்டினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே தரைப்பாலம் அமைக்கப்பட்ட 2 நாட்களிலேயே பாலத்தில் உடைப்பு ஏற்பட்டு சேதமடைந்ததால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்தனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கூட்டு சாலையில் விரிவாக்க பணிக்காக தரைப்பாலம் போடப்பட்டது. இந்நிலையில் பாலத்தில் கனரக வாகனம் சென்றபோது ஏற்பட்ட பள்ளத்தில் வாகனம் சிக்கிக் கொண்ட நிலையில் JGP இயந்திரம் மூலம் வாகனம் மீட்கப்பட்டது. மேலும் தரமற்ற முறையில் தரைப்பாலம் அமைத்த ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்தனர். விடியா ஆட்சியில் ஊழலில் ஈடுபடும் அதிகாரிகளால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் ஜெகதலா பேரூராட்சியில் அடிப்படை வசதிகளை செய்து தராததால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். ஜெகதலா பேரூராட்சிக்குட்பட்ட 11வது வார்டு பகுதியில் இதுவரை எந்த ஒரு அடிப்படை வசதியும் விடியா அரசின் பேரூராட்சி நிர்வாகம் செய்து தரவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பல முறை புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கவுன்சிலர் பிரசிடென்ட் எல்லாம் வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. எங்களுடைய ஃபுட்பாத் நடப்பாதை எதுவும் அமைச்சு கொடுக்கல. ஹைமாஸ் லைட் எல்லாம் வந்திருக்கு. ஆனால் அது இன்ன வரைக்கும் எரியல. 3 மாதம் ஆயிடுச்சு அது போட்டு இன்ன வரைக்கும் எரியல. அதை கேட்டால் இன்னைக்கு நாளைக்குன்னு நாட்கள் கடத்துறாங்க. பின்ன நடப்பாதைக்கு எல்லாம் டெண்டர் விட்டாச்சு, இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வரும் சைன் பண்ணணும், இப்படியே 3 மாத காலமாக கடத்திட்டு இருக்காங்க. தேனி மாவட்டத்தில் கூலி பெண் விவசாயியின் வீட்டை விடியா திமுக பிரமுகர் தரைமட்டமாக்கி அபகரித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போடி ரங்கநாதபுரம் பகுதியில் முத்துலட்சுமி என்பவரின் 12 சென்ட் விவசாய நிலம் தனக்கு சொந்தமானது என்று கூறி பாலார்பட்டியைச் சேர்ந்த ராஜா என்ற திமுக பிரமுகர் போலி பத்திரம் தயார் செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து ராஜா அடியாட்களுடன் சென்று முத்துலட்சுமியின் வீட்டை இடித்து தரைமட்டமாக்கியுள்ளார். இதுகுறித்து முத்துலட்சுமி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கோவிலூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் மாசி திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் தஞ்சாவூர், திருச்சி, சிவகங்கை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த 800 காளைகள் களமிறக்கப்பட்ட நிலையில் அவற்றை அடக்குவதற்காக 300 காளையர்கள் பங்கேற்றனர். காளைகளை தீரத்துடன் அடக்கிய வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் எலும்புக்கூடாக காட்சியளிக்கும் மின்கம்பத்தை மாற்ற விடியா அரசிற்கு மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சாயல்குடி தெற்கு நரிப்பையூர் கடற்கரையோரம் அமைக்கப்பட்ட மின்கம்பத்தில் உள்ள சிமெண்ட் பூச்சுகள் பெயர்ந்து துருப்பிடித்த கம்பிகள் வெளியே தெரியும் அளவிற்கு பழுதாகிய ஆபத்தான நிலையில் உள்ளது. இதனை விடியா திமுக அரசின் மின்வாரிய அதிகாரிகள் உடனே சீரமைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாகை மாவட்டத்தில் குடிமனை பட்டா வழங்க கோரி ஆட்சியர் அலுவலகத்திற்கு திரண்டு வந்த பெண்களால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏர்வாடி கிராமத்தில் புறம்போக்கு இடங்களில் வசித்து வரும் பட்டியலின மக்களுக்கு பட்டா வழங்க ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் மாற்று சமூகத்தினர் எதிர்ப்பால் பட்டா வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அரசு ஒதுக்கியுள்ள இடத்தில் தங்களுக்கு குடிமனை பட்டா வழங்கி வீடு கட்டித்தர வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட பட்டியலின பெண்கள் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க திரண்டு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
நாங்கள் வந்து பட்டா கொடுத்து நாங்கள் 20-21 வருஷம் ஆகிட்டு எங்களுக்கு ஒரிஜினல் பட்டா கொடுத்தாங்க. அதை எங்களுக்கு இடம் கொடுக்கவும் இல்லை. அவங்க அந்த இடத்த காட்டினா அவங்க வந்து இங்கே வேணும் அங்கே வேணும்னு சொல்லிட்டு அந்த இடமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு. நாங்கள் 20 வருஷமாக நாங்கள் இடம் இல்லாத தவிக்கிறோம். எங்கள் மக்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். இந்த இடமாவது எங்களுக்கு கொஞ்சம் கவர்மெண்ட்லேருந்து பார்த்து நீங்கள் உதவி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மாதிரியே பண்ணி நாங்கள் 10 வருஷமாக கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். மனு மேலே மனு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் திருப்பி நீங்கள் ரிட்டர்ன் ஒன்றுமே பதில் வரல. இப்போயும் மக்களை அழைச்சிட்டு வந்திருக்கோம். இதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் அந்த இடத்துல குடிசை தான் போடணும். வேறு வழியே இல்லை எங்களுக்கு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே 1 மாதமாக குடிநீர் வழங்காததால் அரசு பேருந்தை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடப்பாக்கம், சிறுபழவேற்காடு உள்ளிட்ட கிராமங்களில் கடந்த 1 மாதமாக குடிநீர் வழங்காமல் விடியா திமுக அரசு அலட்சியம் காட்டி வருகிறது. குடிநீர் வழங்க கோரி பல முறை ஊராட்சி மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கடப்பாக்கம் பொன்னேரி சாலையில் அரசு பேருந்தை சிறைபிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து கண் துடைப்பிற்காக அனுப்பப்பட்ட குடிநீர் லாரியையும் பொதுமக்கள் சிறைபிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் வடகரையில் குடும்ப தகராறில் பெயிண்டர் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கோட்டை அருகே உள்ள வடகரை மதராசா தெருவைச் சேர்ந்த முகமது யூசுப் பெயிண்டராக வேலை செய்து வந்துள்ளார். இவருக்கு திருமணம் ஆகி 6 மாதமே ஆன நிலையில் மனைவியுடன் குடும்ப தகராறு ஏற்பட்டதால் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். மீண்டும் வீட்டிற்கு வராததால் சந்தேகமடைந்த மனைவி போலீசாரிடம் புகார் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வடகரை மந்தை பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான கிணற்றிலிருந்து முகமது யூசுப்பின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அச்சன்புதூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கூலி உயர்வு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த கோரி விசைத்தறி தொழிலாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விசைத்தறி தொழிலாளர்களுக்கு 10% கூலி உயர்வை உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும் என கோரி விசைத்தறி தொழிலாளர்கள் கடந்த 1 வாரமாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் விசைத்தறி தொழிலாளர்களுடன் விடியா திமுக அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைக்காமல் இருப்பதை கண்டித்து சங்கரன் கோவிலில் விசைத்தறி தொழிலாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொழிலாளர்கள் நலனில் விடியா அரசு அக்கறை இல்லாமல் செயல்படுவதாகவும் விசைத்தறி தொழிலாளர்கள் குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2 மாதங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட கால்வாயின் மேல் மூடி உடைந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். அச்சரப்பாக்கம் சாலை சந்திப்பில் உள்ள கல்வெட்டு அருகே 2 மாதங்களுக்கு முன்பு கழிவுநீர் கால்வாய் கட்டப்பட்டது. இதன் மேல் மூடி திடீரென உடைந்து விழுந்ததால் அவ்வழியாக செல்லும் மக்கள் கீழே விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தரமற்ற கட்டுமான பணிகளை கண்காணிக்க தவறிய விடியா அரசின் ஆட்சியாளர்களே இந்த அவல நிலைக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி மாவட்டம் கொப்பம்பட்டியில் சிலிண்டர் வெடித்து காயமுற்ற மின்சார ஊழியர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. துறையூர் அடுத்துள்ள கொப்பம்பட்டியைச் சேர்ந்த நோபில் மின்சார வாரியத்தில் ஊழியராக பணியாற்றி வந்த நிலையில் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத போது மது போதையில் எரிவாயு சிலிண்டரை பற்ற வைத்துள்ளார். அப்போது கேஸ் கசிவு ஏற்பட்டு நேரிட்ட தீ விபத்தினால் படுகாயமுற்ற அவரை காப்பாற்ற சென்ற 3 மீதும் தீ பரவியது. இதனையடுத்து காயமுற்ற 4 பேரையும் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மின்சார ஊழியர் நோபில் உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டப்பணிகளில் விடியா திமுக ஒன்றிய செயலாளர்களின் தலையீடு இருப்பதாக கூறி ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமீப காலமாக அதிகாரிகளின் துணையுடன் திமுக ஒன்றிய செயலாளர்கள் கூறும் நபர்களுக்கு மட்டுமே அண்ணா மறுமலர்ச்சி திட்டப்பணிகளுக்கான வேலைகள் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் கிராமப்புறங்களில் செய்யப்படும் பணிகள் தரமற்ற முறையில் இருப்பதாக புகார் தெரிவித்த அவர்கள் விடியா திமுகவினரின் அராஜகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரோடு போட்டால் ஒரு வாரம் கூட ரோடு இருக்கிறது இல்லை. கட்டின கட்டடம் ஒரு 6 மாதம் கூட இருந்துக்க கிடையாது. ஸோ ஊராட்சி மன்ற தலைவர் மக்கள் பிரதிநிதிகள், ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கட்டும், ஒன்றிய கவுன்சிலராக இருக்கட்டும், உள்ள மக்கள் பிரதிநிதிகள், அந்த மக்கள் பிரதிநிதிக்குரிய பணியிலேயே செய்ய விடாமல் இந்த ஒட்டுமொத்த திமுக நிர்வாகம் தடுத்துக்கிட்டு இருக்கு. இது தொடர்பாக நாங்கள் எல்லா தலைவர்களும் சேர்ந்து அடையாள உண்ணாவிரதம் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறோம்.
ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டையில் விடியா திமுக அரசை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டூர் வலதுக்கரை வாய்க்கால் மூலம் அம்மாப்பேட்டை, நெருஞ்சிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 19,000 ஏக்கர் விவசாய விளைநிலங்கள் பாசன வசதி அடைந்து வருகிறது. இந்நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து வலது மற்றும் இடது கரைக்காலுக்கு தண்ணீர் திறந்து விடாத காரணத்தால் விவசாய நிலங்கள் சாகுபடி செய்ய முடியாமல் வறட்சி அடைந்து வருகிறது. எனவே விடியா அரசு உடனடியாக வாய்க்கால் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் துறையூரில் விபத்துக்கான இழப்பீடு வழங்காததால் நீதிமன்ற உத்தரவுப்படி 4 அரசு பேருந்துகள் ஜப்தி செய்யப்பட்டது. துறையூர் அடுத்த புலிவளம் பகுதியைச் சேர்ந்த அரசு ஊழியர் ராஜா தனது காரில் சத்திரப்பட்டி அருகே சென்றபோது எதிரில் வந்த அரசு பேருந்து மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து அவரது மனைவி துறையூர் சார்பு நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் 34 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை வழங்க கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதுநாள் வரை இழப்பீடு தொகை வழங்காமல் காலம் தாழ்த்தி வந்ததால் துறையூர் நீதிமன்ற சார்பு நீதிபதி உத்தரவின் பெயரில் 4 அரசு பேருந்துகளை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்தனர். இதனால் துறையூர் பேருந்து நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூரில் சவர தொழிலாளர்கள் 7 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிராமப்புறங்களில் நடக்கும் தீண்டாமை வன்கொடுமைகளுக்கு உள்ளாகும் மக்களுக்கு உரிய சட்ட பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சவர தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு ஹேர் டிரெஸ்ஸர்ஸ் யூனியன் சார்பில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் விடியா திமுக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். கடையநல்லூர் பகுதிக்கு நேரடி பேருந்து வசதி செய்து தரக்கோரி விடியா அரசிற்கு மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தென்காசி மாவட்டம் அரியநாயகிபுரம் பகுதியில் இருந்து கடையநல்லூருக்கு நேரடி பேருந்து வசதி இல்லாததால் பொதுமக்கள் 3 பேருந்துகள் மாறிச் செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கடையநல்லூர் பகுதிக்கு நேரடி பேருந்து வசதி செய்து தர பல முறை வலியுறுத்தியும் விடியா திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் விடியா திமுக ஆட்சியில் பொதுமக்களின் அடிப்படை தேவையை கூட நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை இருந்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். கடையநல்லூர் போகிறதுக்கு எந்த போக்குவரத்து வசதியும் இதுவரைக்கும் இந்த அரசு செய்து கொடுக்கல. நாங்கள் எப்படி கடையநல்லூரில் தாலுகா ஆஃபீஸ் போகிறது, சப்ரிசர் ஆஃபீஸ் போகிறது, அரசு மருத்துவமனை போகிறது எதுன்னே தெரியலை. அதனால் இந்த கோரிக்கை, இந்த பஸ்ஸு கோரிக்கையை பல முறை வச்சும் இதுவரைக்கும் நடக்கலை. சம வேளைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தினர் ஈரோடு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய ரயில் நிலையம் சாலையில் உள்ள ஈரோடு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு விடியா திமுக ஆட்சியின் தேர்தல் வாக்குறுதியான சம வேளைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வருவாய் வட்டாட்சியரின் ஊழியர் விரோத போக்கை கண்டித்து வேதாரண்யம் கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரே கிராம நிர்வாக அலுவலர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழ்வேளூர் வருவாய் வட்டாட்சியர் ரமேஷ் கிராம நிர்வாக அலுவலரின் பணப்பலன்கள் தொடர்பாக கோப்புகளை திட்டமிட்டு தாமதப்படுத்துவதாகவும் விடியா திமுக அரசியல் நிர்வாகிகளோடு இணைந்து கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு நிர்வாக இடையூறு ஏற்படுத்துவதாகவும் கிராம நிர்வாக அலுவலர்கள் 200க்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் வட்டத்தில் வட்டாட்சியராக பணிபுரியக்கூடிய திரு ரமேஷ் அவர்கள் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு தொடர்ந்து ஊழியர் விரோத போக்கை கடைபிடிப்பதை கண்டித்து இன்று மாவட்டம் முழுவதும் உள்ள கிராம நிர்வாக அலுவலர்கள் அந்தந்த கோட்டங்களில் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி வருகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் புதிதாக கட்டப்பட்ட மழைநீர் மூடு கால்வாய் உடைந்து சேதமடைந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் செல்கின்றனர். ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் உள்ள செல்லப்பெருமாள் நகரில் இருந்து நெமிலி செல்லும் சாலை சந்திப்பில் மழைநீர் மூடு கால்வாய் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கட்டப்பட்டது. இதனை அடுத்து வாகன பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் கால்வாய் மீது போடப்பட்ட சிமெண்ட் கான்கிரீட் தளம் திடீரென உடைந்து சேதமடைந்துள்ளது. இதனால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயம் உள்ளதால் கால்வாயை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கமிஷன் பெறுவதில் கவனம் செலுத்தும் விடியா திமுக அரசின் மெத்தன போக்கால் ஒப்பந்ததாரர்கள் தரமற்ற முறையில் கட்டுமான பணிகளை மேற்கொள்வதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் அதிமுக கவுன்சிலர் வார்டுகளுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளையும் செய்யவில்லை என அதிமுக கவுன்சிலர்கள் மாதாந்திர கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பொன்னேரி நகராட்சியில் நடைபெற்ற மாதாந்திர கவுன்சிலர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக உறுப்பினர்கள் தங்கள் வார்டு பகுதிகளில் குடிநீர் உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என கூறி வெளிநடப்பு செய்தனர். மேலும் விடியா திமுக அரசு பொதுமக்களுக்கு செய்யும் அடிப்படை வசதிகளில் கூட பாரபட்சம் பார்ப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர்.
ஈரோடு மாவட்டம் தொட்டபுரம் அருகே சாலையில் மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தலவாடியில் இருந்து தலமலை செல்லும் சாலையில் 20க்கும் மேற்பட்ட மலை கிராம பொதுமக்கள் அன்றாட தேவைக்காக செல்வது வழக்கம். இந்த நிலையில் காந்திநகர் பேருந்து நிறுத்தம் அருகே சாலையில் மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக மாணவ மாணவியர் பள்ளி தேர்வுக்கு குறித்த நேரத்திற்கு செல்ல முடியாமல் அவதியடைந்தனர். தகவல் அறிந்து வந்த நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் பொதுமக்கள் மரங்களை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் தூய்மை தொழிலாளர்களின் குடியிருப்பு பகுதியில் எந்தவொரு அடிப்படை வசதியும் இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காரைக்குடி 27வது வார்டு KMC காலனியில் தூய்மை தொழிலாளர்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதியில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாததால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட விடிய அரசு அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா திமுக அரசின் அலட்சியத்தால் திருவெரும்பூர் ஒன்றிய அலுவலகத்தில் ஊழியர்கள் கவனக்குறைவால் மரக்கன்றுகள் காய்ந்து சருகாக்கி குப்பைகள் போன்று காட்சியளிக்கிறது. திருச்சி திருவெரும்பூர் ஒன்றிய அலுவலகத்தில் கார் நிறுத்தும் பகுதியில் வைத்திருந்த 300க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் காய்ந்துள்ளது. மரம் நடுவோம், மழை பெறுவோம் என வீதிக்கு வீதி பிரச்சார விளம்பரம் செய்யும் விடிய அரசு சுற்றுச்சூழலை பாதுகாக்க தவறி அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சென்னை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 50 ரூபாய் தரிசன டிக்கெட்டை 100 ரூபாய்க்கு விற்றதால் பக்தர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குன்றத்தூர் மலையில் பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோயில் அமைந்துள்ளது. இங்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் 50 ரூபாய் தரிசன டிக்கெட்டை 100 ரூபாய்க்கு கோயில் ஊழியர்கள் விற்பனை செய்தனர். இதனை அறிந்த பக்தர்கள் ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விடிய ஆட்சியில் கோயில் ஊழியர்கள் பக்தர்களிடம் கொள்ளையடிப்பது தொடர்ந்து நடந்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை நகராட்சி இயல்பு கூட்டத்தில் பொதுமக்களுக்கு 15 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் வழங்குவதை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுக்கோட்டையில் நடைபெற்ற நகராட்சி கூட்டத்தில் பேசிய அதிமுக உறுப்பினர்கள் நகரப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு விடிய ஆட்சியில் 15 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் வழங்கப்படுவதாக குறை கூறினர். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நிதி ஒதுக்கப்பட்டு அமைக்கப்பட்ட பூங்காவிற்கு விடிய அரசு கலைஞர் பூங்கா என பெயர் மாற்றம் செய்து திறந்து வைத்ததை கண்டித்தும் அதிமுக கவுன்சிலர்கள் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். விடிய ஆட்சியில் மக்களுக்கு எந்தவொரு அடிப்படை வசதியையும் திறனற்ற திமுக அரசு செய்யவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். திமுக அரசு பதவியேற்ற முதல் இப்பொழுது படிப்படியாக குறைந்து 15 தினங்களுக்கு ஒரு முறை, மாதம் 2 முறை மட்டுமே தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் பல முறை கேட்டும் குடிநீர் வடிகால் வாரியத்தில் நாங்கள் 10 MLT தினசரி தண்ணீர் கொடுக்கிறோம் என்று நேரடியாக நகர்மன்றத்தில் வந்து இன்று கூட விளக்கம் சொல்கிறார்கள். தண்ணீர் எங்கே போவது என்று தெரியவில்லை. தண்ணீர் விநியோகத்தில் குளறுபடி இருப்பதாக நாங்கள் கருதி அதை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்று அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்கின்றோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில் இரும்பு பாதையில் லாரி சிக்கியதால் சென்னை நோக்கி சென்ற ரயில்கள் தாமதமாக சென்றது. திருவள்ளூர் நெடுஞ்சாலையில் இருந்து வேப்பம்பட்டு பகுதிக்கு செல்லக்கூடிய கனரக லாரி ஒன்று ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற போது தண்டவாளத்தில் சிக்கியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே ஊழியர்கள் கனரக வாகனத்தை அப்புறப்படுத்தினர். இதனால் அவ்வழியாக செல்லக்கூடிய கருடாத்ரி எக்ஸ்பிரஸ் மற்றும் திருவள்ளூர் மார்க்கமாக சென்னை செல்லக்கூடிய சில ரயில்கள் தாமதமாக சென்றது. சென்னை குரோம்பேட்டையில் விடியா திமுக நிகழ்ச்சியில் பேருந்து நிலையத்தை முழுவதும் மறைத்து பேனர்கள் மற்றும் நாற்காலிகளை கொண்டு ஆக்கிரமித்ததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். குரோம்பேட்டையில் நடைபெற்ற திமுக நிகழ்ச்சியில் திமுகவினர் பேருந்து நிலையத்தை ஆக்கிரமித்து பேனர்கள் மற்றும் நாற்காலிகள் போட்டிருந்ததால் பேருந்துகள் பேருந்து நிலையத்திற்கு உள்ளே வர முடியாத சூழல் ஏற்பட்டது. மேலும் அரசு பேருந்துகள் GST சாலையிலேயே நின்று செல்வதால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். விடியா ஆட்சி நிகழ்ச்சிக்காக திமுகவினர் இதுபோன்ற அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அதாவது நாங்கள் இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு வரோம்னா எங்களால் வெயில் நிற்க முடியல. பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாக சேர் ஃபுல்லாக போட்டாங்க. அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிற்க முடியல வெளியே. லேடிஸ்லேருந்து ஜென்ஸ் வரைக்கும் எல்லாம் வெளியே தான் நின்றுட்டு இருக்காங்க. சின்ன பசங்க கூட போக முடியல பஸ்ஸில். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுதான். ஆமாம், நிறைய பேர். வெயில் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. வயசானவங்களால நிற்க முடியாது. ரொம்ப கஷ்டம்.